ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூஜிடிஆர்பி யூனிட் 8ல் இருக்கக்கூடிய அடிஷன் ரியாக்ஷன் மட்டும்தான். அதில் அடிஷன் ரியாக்ஷனில் சி டபுள் பாண்ட் சி இருக்குது, சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும்போது இந்த டபுள் பாண்டில் நம்ம ஒன்லி அடிஷன் தான் பண்ண போகிறோம். ரெண்டு ஆட்டமை ஆட் பண்ண போகிறோம். அங்கேருந்து எந்த ஆட்டமும் ரீப்ளேஸ் ஆகக்கூடாது. அப்போ இந்த டபுள் பாண்டை நம்ம எதாவது மாற்ற போகிறோம்னா சிங்கிள் பாண்டாக மாற்றக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பேர் தான் என்னென்னா அடிஷன் ரியாக்ஷன். எலிமினேஷனும் நடக்காது, சப்ஸ்டிடியூஷனும் நடக்காது, ஒன்லி அடிஷன். டபுள் பாண்ட் கன்வெர்டட் டு சிங்கிள் பாண்ட். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடிஷன் ரியாக்ஷன். அதுலேயுமே நம்ம அங்கே பார்க்க போகிறது சி டபுள் பாண்ட் சி. ஸோ சி டபுள் பாண்ட் சியில் என்ன அடிஷன் சார் நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடக்கும். சிமிலர்லி இன்னொரு காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் என்னென்னா சி டபுள் பாண்ட் ஓவில் அடிஷன் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ சி டபுள் பாண்ட் ஓவில் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஸோ எதாவது மாறினா மைனஸாக மாறும், கார்பன் பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால் இப்போ வரப்போகிறது எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும், நியூக்ளியோஃபைல். ஸோ இப்போ நியூக்ளியோஃபைல் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ சி டபுள் பாண்ட் ஓவில் நமக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷனும் சி டபுள் பாண்ட் சியில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனும் நடக்கும். ஸோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆட்டம், நியூக்ளியோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ஆட்டம். ஸோ இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், இங்கே எலக்ட்ரான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறது சி டபுள் பாண்ட் சிக்கும், எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறது சி டபுள் பாண்ட் ஓக்கும் நடக்கும். அப்போ சி டபுள் பாண்ட் ஓங்கிறது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும், சி டபுள் பாண்ட் சியில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ஆஃப் சி டபுள் பாண்ட் சி பார்க்க போகிறோம். ஸோ இதில் சிமெட்ரிக்கல் ஆல்கினாக இருந்துச்சு அப்படின்னா சிமெட்ரிக்கல் அப்படின்னா இப்போ சி டபுள் பாண்ட் சி CH2 டபுள் பாண்ட் CH2 இப்படி இருக்குது அப்படின்னா இதான் பார்த்தோன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ஆல்கின். அதாவது இந்த டபுள் பாண்டுக்கு ரெண்டு சைடும் சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கூட CH3 CH டபுள் பாண்ட் CH3 இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே சிமெட்ரிக்கல் ஆல்கின். அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH3 இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிறது, இதெல்லாம் அன்சிமெட்ரிக்கல் டபுள் பாண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போதும் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜனை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டபுள் பாண்டை எடுத்துகிட்டு சிங்கிள் பாண்டாக மாற்றி ரெண்டு சைடும் ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதான் அடிஷன் ரியாக்ஷன். சிமிலர்லி இங்கேயும் இந்த ஹச்சை கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 இங்கே ஒரு ரெண்டுலேயும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணியாச்சுன்னா ஆல்கீன் கன்வெர்டட் டு ஆல்கேனாக மாறும். இது சிமெட்ரிக்கலாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் இஃப் இட் இஸ் அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது மார்க்கோனிக் ரூலை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணி தான் நமக்கு அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ மார்க்கோனிக் ரூல், ஆன்டி மார்க்கோனிக் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கோனிக் ரூல். ஸோ மார்க்கோனிக் ரூலில் ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கினாக இருக்கும்போது அந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கோஸ் டு கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH2 டபுள் பாண்ட் CH3 இப்படி இருக்கும்போது உள்ளே வரப்போகிற ஒரு குரூப் எடுக்கிறோம், நம்ம HX அப்படின்னு ஒரு குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா HX என்ன பண்ணணும்னா இதில் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் யாருன்னா X-. ஸோ இந்த X- கோஸ் டு கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அது மாதிரி இந்த ஹைட்ரஜன் கோஸ் டு இங்கே வந்துடும். ஸோ இதைத்தான் மார்க்கோனிக் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் கீழேயுமே அந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷன் ஆஃப் HX ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின், ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின் அடிஷன் நடக்கும்போது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் பாண்டட் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன் ஆட்டம். அதாவது ஹைட்ரஜன் எங்கே இருக்குன்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன் ஆட்டம் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எங்கே இருக்கோ அங்கே தான் லெஸ் சப்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஹைட்ரஜன் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் மார்க்கோனிக் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இதை வேறு மாதிரி சொன்னால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஹாலஜன் ஆட்டம் ஆர் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கோஸ் டு கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அந்த மைனஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஹாலஜன் ஆட்டம் எந்த பிளேஸுக்கு போகுமானா அந்த டபுள் பாண்டில் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குதோ அந்த இடத்த நோக்கி எது போகும்,
அந்த நெகட்டிவ் ஆட்டம் போகும். ஸோ இதுதான் மார்க்கோனிக் ரூல். அப்போ ஆன்டி மார்க்கோனிக் ரூல் அப்படின்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். அந்த ஹாலஜன் ஆட்டம் கோஸ் டு கார்பன் கண்டெயின் ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ஆன்டி மார்க்கோனிக் ரூல். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹைட்ரஜன் வச்சு படிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் வச்சு படிப்போம் நம்ம மோர் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன். ஓகேவா, இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு அடிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அடிஷன் என்ன பண்ணோம், HX டு த ஆல்கீன். ஒரு ஆல்கீனில் ஹெச்எக்ஸ்னால் நமக்கு HCl, HBr, HI இந்த மாதிரி ஒரு ஹைட்ரோ ஹாலஜனேஷன். நம்ம சென்ட்ரல் ஷார்ட்டாக சொன்னால் எப்படி சொன்னோம்னா ஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஸோ இப்போ நம்ம ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரியாக்டிவிட்டி ஆர்டர். HI அடிஷன் ரியாக்ஷன் ஃபாஸ்டர் எது, HI தென் HBr தென் HCl தென் HF. இந்த ஆர்டர் படி தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் அடிஷன், ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எது, ஸ்ட்ராங் ஆசிட் HI தான் ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இப்போ அடிஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். HF வீக் ஆசிட், ஸோ அடிஷனும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அடுத்து ரீஜியோ செலக்டிவ் பார்த்தோம்னா இட் ஒபே மார்க்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ த ஹாலஜன் ஆட்டம் X மைனஸ் ஹாலஜன் ஆட்டம் கோஸ் டு கார்பன் கண்டெயின் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இப்போ இங்கே ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். சப்போஸ் சிமெட்ரிக்கல் ஆல்கீனாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 நம்ம ஒரு HBr ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சிம்பிளாக எழுதலாம். ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், இன்னொரு பக்கம் இங்கே நான் ஹைட்ரஜன் ஆட் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா பிஆரை ஆட் பண்ணிக்கிறேன். பட் அது அன்சிமெட்ரிக்கில் இருக்கும்போது நமக்கு எந்த சைடு ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். அன்சிமெட்ரிக்கில் இருக்கும்போது ஹைட்ரஜனை இந்த சைடு ஆட் பண்ணுறதா இந்த சைடு ஆட் பண்ணுறதா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இட் ஒபே மார்க்கோனிக் ரூல். அப்போ த ஹாலஜன் ஆட்டம் கோஸ் டு கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ ஹைட்ரஜன் எங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். இதுதான் 80% ப்ராடக்டாக கிடைக்கும். இதுதான் ரீஜியோ செலக்டிவ் மார்க்கோனிக் ரூலில் ஃபாலோ பண்ணுது. பட் இதே இதில் ஃப்ரீ ரெடிக்கல் இப்போ இங்கே நடந்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். இங்கே நடந்தது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் HBr. ஏன்னா HBr ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். HBr இங்கே நடந்தது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். பட் அதே ரியாக்ஷன் தான் HBr தான் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷனும் நடக்குது, ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். ஸோ இந்த இடத்துல எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாங்க, வித் ஆர் வித்தவுட் ஆட் பெராக்சைடு ஆர் ஃபோட்டோ கெமிக்கலி. ஒன்றும் ஃபோட்டோ கெமிக்கலாக இருக்கணும், ஃபோட்டோ கெமிக்கல்னால் HMU லைட்டாக பாஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா H2O2 பெராக்சைடு. ஸோ பெராக்சைடு யூஸ் பண்ணாலும் இந்த HBr ஆட் பண்ணும்போது ஒன்லி HBr ஆருங்க HXன்னு போட்டிருப்போம் நம்ம, பட் HBr தான் அதிகமாக இந்த ரியாக்ஷனில் எக்ஸாம்பிளாக காமிச்சிருப்பாங்க. ஸோ HBr ஆட் பண்ணும்போது இட் ஃபாலோ ரேடிக்கல் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஸோ இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமாக இருக்கும்போது நமக்கு இங்கே என்ன ஃபாலோ பண்ணணும், ஆன்டி மார்க்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணணும். ஆன்டி மார்க்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இது ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன், நம்ம HBr எடுத்திருக்கோம். இங்கே நோ பெராக்சைடு அப்படின்னா இந்த புரோமின் ஆட்டம் கோஸ் டு கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். Br எங்கே வந்துடும், H எங்கே வந்துடணும், எந்த இதில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ, அப்படி இல்லைனா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் சைட். இங்கே தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூஷன். அதனால் ஹைட்ரஜன் இங்கே வந்துடும், புரோமின் கார்பனில் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துக்கு நோக்கி நெகட்டிவ் ஆட்டம் போயிடும். பட் இதே இடத்துல நம்ம பெராக்சைடு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். Br எங்கே போயிடும் அப்படின்னா ஆன்டி மார்க்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணி அங்கே போயிடும். ஹைட்ரஜன் எங்கே வந்துடும்னா எந்த கார்பன் H கம்மியாக இருக்குதோ அந்த இதை நோக்கி இந்த சைடு புரோமின் வந்துடும். இங்கே புரோமின் வந்து சென்டர் கார்பன் மிடில் வந்துடும், இங்கே இந்த எண்டில் வந்துடும், டெர்மினலில் இருக்கும். நான் கலர் மாற்றி போட்டதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் கேட்கும்போது நமக்கு பெராக்சைடு போட்டிருக்காங்களா, ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடா ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வெறும் HBr மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா நோ பெராக்சைடு, வெறும் HBr மட்டும் போட்டுருந்தாலும் மார்க்கோனி. பெராக்சைடு போட்டிருந்தாலோ அப்படி இல்லைனா லைட் பாஸ் பண்ணியிருந்தாலோ ஃபோட்டோ கெமிக்கலி ஆன்டி மார்க்கோனி. ஸோ இது ஹாலஜன் ஆட்டம், ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ஆஃப் ஆல்கீனில். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம், வெறும் அடிஷன் ஆஃப் ஹாலஜன் X2. ஸோ இங்கே என்ன இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டும் இப்போ Cl2
BR2 இந்த மாதிரி வர்றதுனால இதில் மோர் நெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னு எதுவுமே இல்லை நமக்கு. ஸோ அப்படி வரும்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ஆன்டி மார்க்கோனி அப்படிங்கிற ரூலெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இங்கே மார்க்கோனி கிடையாது. ரீஜியோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோனி ஆன்டி மார்க்கோனி அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த 2 ஹாலஜன் ஆட்டம்ஸ் ஆர் சேம். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கிடையாது நமக்கு. ஹைட்ரோ ஹாலஜனேஷன் அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உண்டு நமக்கு. இங்கே நமக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு அடிஷனுமே பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன்டி அடிஷன் தான் நடக்குது. ஆன்டி அடிஷன் அப்படின்னா இந்த 2 சப்ஸ்டிடியூஷனும் எப்படி இருக்கணும், ஆப்போசிட் சைடு ஆஃப் தி டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C டபுள் பாண்ட் C இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு புரோமின் ஃப்ரண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா இன்னொரு புரோமின் பேக் சைடு அடிஷன் நடக்கும். ஸோ ஒன்று ஃப்ரண்ட் சைடு அடிஷன், இன்னொன்று பேக் சைடு அடிஷன். ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர். ரெண்டுமே சேம் சைடு நடந்தால் நம்ம அதை என்ன சொல்லிடுவோம், சின் அடிஷன் சொல்லுவோம். பட் இங்கே நமக்கு எப்படி நடக்குன்னா ஆப்போசிட் சைடு நடக்கிறதுனால இதை ஆன்டி அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு. ஸோ இப்போ ஆன்டி அடிஷன் அப்படிங்கிறதுனால அப்போ அடிஷன் ஆஃப் ஹாலஜனேஷன் ஆன்டி அடிஷன். இந்த ஆன்டி அடிஷனுங்கிறதுனால நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அதோடைய ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சம் சேஞ்ச் ஆகும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே ஒரு ஆல்கின் எடுத்துருக்கோம், ஒரு பியூட்டின், 2 பியூட்டின். இங்கே நம்ம எடுத்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பியூட்டின். இப்போ நம்ம புரோமினேஷன் பண்ண போகிறோம். இங்கே என்ன அடிஷன் நடக்கும், ஆப்போசிட் அடிஷன் நடக்கிறதுனால ஒரு BR அப்வர்ட்ஸில் இருக்குது, இன்னொரு BR டவுன்வர்ட்ஸில் இருக்குது. சிமிலர்லி இங்கே நம்ம சிஸ் பியூட்டின் எடுத்துருக்கோம். நமக்கு இங்கே பார்த்தோன்னா trans 2 பியூட்டின் எடுக்கிறோம் நம்ம. ஸோ trans 2 பியூட்டினில் இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு என்ன சார் 2 புரோமினுமே சேம் சைடு அடிஷன் நடந்திருக்கு, இங்கே ஆப்போசிட் அடிஷன் காமிச்சிருக்கீங்க, இங்கே சேம் சைடு அடிஷன் காமிச்சிருக்கு அப்படின்னா, பட் இங்கே இங்கே ட்ரான்ஸ் எடுக்கிறதுனால அடிஷன் சேஞ்ச் ஆக போகுது. எப்படிங்கிறது தான் நான் கீழே ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஸோ அந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் தானே, சிஸ் காம்பவுண்ட். சிஸ்ஸுங்கிறது ரியாக்டன், இது அந்த அடிஷன், இது ப்ராடக்ட். இப்போ நம்ம சிஸ் எடுத்து சின் அடிஷன்னா சேம் சைடு அடிஷன் பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும், மீசோவாக இருக்கும். அதே ட்ரான்ஸ் எடுத்து ஆன்டி அடிஷன் போட்டால் மீசோவாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சின்னு மீசோ, ட்ரான்ஸ் ஆன்டி மீசோ. இப்போ இந்த இடத்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் யோசிச்சோன்னா TAM. நம்ம இப்போ தமிழ் எழுதணும் அப்படின்னா நம்ம ஷார்ட் என்ன போடுவோம், TAM போடுவோம்ல, அந்த மாதிரி TAM அப்படின்னா ட்ரான்ஸு ஆன்டி அடிஷன், மீசோ இஸ் அ ப்ராடக்ட், ட்ரான்ஸ் ஆன்டி மீசோ. அதே மாதிரி இந்த இதை பார்த்தா நம்ம தெரியும். இந்த இதை என்ன வச்சுக்கலாம், கார் அப்படின்னா சிஸ் எடுத்து ஆன்டி அடிஷன் போட்டால் ரெசிமிக் ப்ராடக்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், கைரல் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ரெசிமிக் ப்ராடக்ட்னா கண்டிப்பாக கைரல். மீசோலையும் என்ன உண்டு, கைரல் உண்டு. ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ரெசிமிக் மிக்சரும் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ரெண்டுமே ஆப்டிகலி இன்ஆக்டிவ், ரெண்டுலேயுமே கைரல் உண்டு. ஆனால் அது இன்டர்னல் கம்பன்சேஷன், எக்ஸ்டர்னல் கம்பன்சேஷன் சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீசோவில் இன்டர்னல் கம்பன்சேஷன், இங்கே என்ன சொல்லணும், நம்ம எக்ஸ்டர்னல் கம்பன்சேஷன். பட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன சொல்கிறேன்னா, சிஸ் எடுத்து சின் அடிஷன் போட்டால் மீசோ ப்ராடக்ட், ட்ரான்ஸ் எடுத்து ஆன்டி அடிஷன் போட்டால் மீசோ ப்ராடக்ட். அப்படி மாற்றி சொல்லணும். சிஸ் எடுத்து ஆன்டி அடிஷன் போட்டால் ரெசிமிக் மிக்சர், ட்ரான்ஸ் எடுத்து சின் அடிஷன் போட்டால் ரெசிமிக் மிக்சர். நான் DLன்னு யூஸ் பண்ணுறேன். DL ஈக்குவல் அமௌண்ட்டாக கிடைக்கும். அப்போ நம்ம படிக்க வேண்டியது 2 தான். ஒன்று கார், ஏன்னா மீதி எல்லாமே நம்ம அப்படியே மாற்றி கூட எழுதிக்கலாம். நம்ம படிக்க வேண்டியது 2. ஒன்று என்னென்னா கார், CAR, இன்னொன்று TAM. கார் தமிழ் அப்படிங்க வச்சுக்கலாம். சிஸ் எடுத்து ஆன்டி அடிஷன் போட்டால் ரெசிமிக் மிக்சர், அதே சிஸ் எடுத்து சின் அடிஷன் போட்டோம்னா மீசோமர், ட்ரான்ஸ் எடுத்து ஆன்டி அடிஷன் போட்டால் மீசோ ஐசோமர், ட்ரான்ஸ் எடுத்து சின் அடிஷன் போட்டால் ரெசிமிக் மிக்சர். ஸோ அப்படியே ரிவர்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் படி பார்க்கும்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சிஸ் ஐசோமர் இருக்குது. நம்ம என்ன அடிஷன் போடுறோம், ஆன்டி அடிஷன் போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, மீசோ கிடைக்குது. சிமிலர்லி இங்கே நம்ம ட்ரான்ஸ் வச்சுருக்கோம், ஆன்டி அடிஷன் போடுறோம், மீசோ கிடைக்குது. ஓகேவா, இது ஆன்டி அடிஷன். இது இந்த ஆல்கீனில் சிஸ்ஸு ட்ரான்ஸ்னு வரும்போதெல்லாம் இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்கவும் செய்யாது நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு
ஹாலோஹைட்ரின். சாரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஹாலோஹைட்ரின். ஹாலோஹைட்ரினில் ஹாலோஹைட்ரின்னா ஹைட்ரின் ClOH இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். C டபுள் பாண்ட் Cயில் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா CCl வரும், சிங்கிள் பாண்ட் COH இந்த மாதிரி. இது பாருங்கள் ஹாலோஹைட்ரின். ஸோ இங்கேயுமே பார்த்தோன்னா மார்க்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணும். மார்க்கோனிக் ரூலை யார் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா OH மைனஸ் கோஸ் டு கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த OH குரூப் தான் எங்கே போகும்னா எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குதோ அந்த கார்பன் நோக்கி OH குரூப் போகும். ஏன்னா அதான் மோர் ரிலேட்டிவ் நெகட்டிவ் ஆட்டம். ஓகேவா? இங்கேயும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம சிஸ் எடுத்து இங்கேயும் வந்து ஆட் பண்ணிடுறோம். நம்ம HBr H2 ஆட் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் Br ஆட் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் OH ஆட் பண்ணுறோம். இது சிமெட்ரியாக இருக்குது. இந்த ஆல்கேன் சிமெட்ரியாக இருக்கிறதுனால நம்ம வந்து Br OH எங்கேனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மார்க்கோனி இங்கே வந்து நம்ம நோ மார்க்கோனி, நோ ஆன்டி மார்க்கோனி. பட் இந்த இடத்துல பார்த்தா தெரியுது இந்த கார்பனில் நோ ஹைட்ரஜன், பட் இங்கே என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அங்கே நோ ஹைட்ரஜன். அப்போ இந்த நெகட்டிவ் ஆட்டம் OH மைனஸ் தூக்கி இங்கே போட்டு H எடுத்து இங்கே போகணும். இதான் மார்க்கோனி. அதே மாதிரி இங்கே நம்ம சிஸ் எடுத்துருக்கோம், ஆன்டி அடிஷன் போடுறோம். நம்ம ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, மீசோமர். சிஸ் எடுக்கிறோம், ஆன்டி அடிஷன் சாரி ரெசிமிக் மிக்சர். இங்கே கைரல் சென்டர், இங்கே கைரல் நோட் பண்ணிக்கலாம். ரெசிமிக் மிக்சர் D அண்டு L ஐசோமர் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கேயுமே ஆன்டி அடிஷன்னா இந்த காம்பவுண்ட் நம்ம பார்த்தா தெரியுது. இது என்ன ஐசோமர்னா இது சிஸ் ஐசோமர். ஏன்னா இந்த சைடு இந்த டபுள் பாண்டுக்கு இந்த சைடு பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு கார்பன், இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இது செகண்டு, இது ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ சேம் சைடு இருக்கிறனால இது இந்த காம்பவுண்டு சிஸ் ஐசோமர். நம்ம புரோமினேஷன் ஆன்டி அடிஷன் போட போகிறோம். ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ஆன்டி அடிஷன். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெசிமிக் மிக்சர். Next, hydration of alkene. Hydration mean addition of water molecule H2O. அப்போ H2O வரும்போதே நமக்கு என்ன இருக்குங்க, H ப்ளஸ் இருக்குது, OH மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது என்ன ஃபாலோ பண்ணும், மார்க்கோனி அண்டு ஆன்டி மார்க்கோனி ரூலை கண்டிப்பாக இது என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணும். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்குது. இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு டைப் ஆசிட் கேட்டலைஸ்டு. ஸோ ஆசிட் கேட்டலைஸ்டில் நம்ம என்ன ஆட் பண்ண போனால் ஒரு ஆசிட் எடுப்போம், H2O/H2SO4. அப்படி எடுக்கும்போது இது என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணும். மார்க்கோனிக் ஆஃப் ரூலை யார் ஃபாலோ பண்ணுவோம், OH மைனஸ் கோஸ் டு கார்பன் கண்டெயின் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். எந்த கார்பனில் H கம்மியாக இருக்குது அந்த இடத்த நோக்கி போகும். பட் அதே மாதிரி நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே நமக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ OH குரூப் இந்த கார்பனுக்கு போகும், ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு வரும். இந்த இருக்குது ப்ராடக்ட். இதுதான் கரெக்ட் ஆன்சர், நாட் திஸ் ஒன். பட் இங்கே மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா இப்படி வரக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு இந்த இங்கே தான் மெத்தில் குரூப் இருக்குது, இதுதான் மெத்தில் குரூப். இங்கே தான் மெத்தில் குரூப் வரணும். இது OH இருக்குது, இது கொஞ்சம் எழுதும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருந்திருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் என்ன செய்யுதுன்னா ஃபார்ம் ஆகாது. இங்கேயுமே ஹைட்ரஜன். ஸோ இப்படி தான் நமக்கு ப்ராடக்ட் என்ன செய்யுதுன்னா ஃபார்ம் ஆகாது. சாரி, இது அப்படியே டோட்டலாகவே மிஸ்டேக்காக இருக்குது. என்னென்னா இந்த OH குரூப் இந்த ப்ராடக்டை வேணால் விட்டுலாமே, இந்த ப்ராடக்ட்டை அப்படியே விட்டுலாம். ஏன்னா நமக்கு OH குரூப் எங்கே தான் ஃபார்ம் ஆகணும், இந்த இடத்துல ஃபார்ம் ஆனதான் கரெக்டு. பட் OH குரூப் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ராங் ஆன்சர். ஏன்னா இது ஃபாலோ பண்ணுறது என்னது, மார்க்கோனிக் ஆஃப் ரூல் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ OH குரூப் இங்கே வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இது ஆன்சர் மாற்றி எழுதியிருக்கு, அதனால் இந்த ஆன்சரை அப்படியே விட்டுலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்சிமெர்குரேஷன் டீமெர்குரேஷன். ஸோ ஆக்சிமெர்குரேஷன் டீமெர்குரேஷன்னாலும் இது மார்க்கோனிக் ஆஃப் அடிஷனை தான் ஃபாலோ பண்ணும். பட் அடிஷன் ஆன்டி அடிஷன், ஆனால் ஃபாலோ பண்ணுறது மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன். ரீஜியோ கெமிஸ்ட்ரி மார்க்கோனியாக இருக்கும். ரீஜியோ கெமிஸ்ட்ரி மார்க்கோனி அப்படின்னா நமக்கு இந்த OH குரூப் கோஸ் டு
கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நோ ஹைட்ரஜன், பட் இங்கே என்ன இருக்கணும் ஒரு ஹைட்ரஜன். ஸோ அப்போ OH குரூப் எங்கே போகும், கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எங்கே வரும், கார்பன் கண்டெய்னிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறும். ஆக்சிமெர்குரேஷன். தேர்ட் ஒன்று பார்க்க போகிறது ஹைட்ரோபோரேஷன். இதுவுமே அடிஷன் ஆஃப் ஹைட்ரேஷன் தான். ஸோ அப்போ மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆசிட் கேட்டலைஸ்டு மார்க்கோனி, ஆக்சிமெர்குரேஷனும் மார்க்கோனி. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோபோரேஷன். ஸோ ஹைட்ரோபோரேஷன் ஆன்டி மார்க்கோனி சின்னடிசன். இங்கே பார்த்தோம் நம்ம இது மார்க்கோனி ஆன்டி அடிசன், இங்கே ஆன்டி மார்க்கோனி சின்னடிசன். ஸோ ஹைட்ரோபோரேஷன் இந்த ரீஏஜெண்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரீஏஜெண்ட்டை பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடணும், அந்த டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக மாற்றி ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இன்னொரு பக்கம் OHன்னு ஆட் பண்ணணும். அந்த OHன்னு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி மார்க்கோனியை ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ஆன்டி மார்க்கோனி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ நம்ம OHஐ இங்கே கொண்டு வந்து ஹைட்ரஜனை மேலே கொண்டு வரணும். அதுவும் என்ன அடிஷனாக இருக்கணும் அப்படின்னா சின்ன அடிஷனாக இருக்கணும். ஸோ அப்போ இதை கனெக்ட் பண்ணணும். நம்ம இது சிஸ்ஸா ட்ரான்ஸான்னு பார்க்கணும். பட் இங்கே இருக்கிறது நமக்கு இது சிஸ் ஐசோமர். ஏன்னா இந்த பக்கம் ரெண்டுமே பல்கி குரூப்பாக இருக்குது. இந்த பக்கம் ஹைட்ரஜன், ஒரு பக்கம் மெத்தில், ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ 1 இது 1. ஸோ இப்போ சிஸ் எடுக்கிறோம். நம்ம இங்கே என்ன அடிஷன் போடுறோம், சின்ன அடிஷன் போடுறோம். அப்போ நமக்கு ப்ராடக்ட்டு ரெசிமிக் மிக்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ராக்சிலேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹைட்ராக்சிலேஷன். ஸோ ஹைட்ராக்சிலேஷன் ஆன்டி அடிஷன். ஹைட்ராக்சிலேஷன்னா OH நம்ம 2 சைடு என்ன சின்ன ஆட் பண்ணணும். இது ஆன்டி அடிஷனாக இருக்கும். ஆன்டி அடிஷன் அப்படிங்கும்போது இப்போ 2 டைப் இருக்குது. ஆக்சுவலாக இது ஆன்டி அடிஷனும் இருக்குது, சின்ன அடிஷனும் வருது. ஆன்டி அடிஷன் சின்ன அடிஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரியேஜன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெராசிட் ஆட் பண்ணுறோம். பெராசிட் CH3 COO ஹைட்ரஜன் பெராசிட். ஸோ பெராசிட் எடுக்கும்போது அதை ஆன்டி அடிஷனாக ஃபாலோ பண்ணுது. இது ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ஆர் KMnO4. ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ஆர் KMnO4 எடுக்கும்போது நமக்கு சின்ன அடிஷனாக ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த ரீஏஜெண்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது சின்ன அடிஷனா ஆன்டி அடிஷனாங்கிறத. இப்போ ஹைட்ராக்சிலேஷன் 2 OH குரூப்பை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட்டு எதாக மாறும், ஈபாக்சைடாக மாறி தான் மாறும். ஈபாக்சிடேஷன் நடந்து நெக்ஸ்ட்டு தான் பார்த்தோன்னா டையாலாக மாறும். ஈபாக்சிட் அப்படின்னா இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எதாக மாறும், CH2 சிங்கிள் பாண்ட் CH2 இந்த மாதிரி ஈபாக்சிடாக மாறி நெக்ஸ்ட்டு தான் அது டையாலாக மாறும். ரொம்ப நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வேறு இருக்குது. அப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம பெராசிட் எடுத்துருக்கோம். அப்போ பெராசிட் போட்டோம்னா ஆன்டி அடிஷன்னா 2 OH குரூப்பும் ஆப்போசிட் சைடில் வந்து நிற்கும். இங்கே பார்த்தோன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ஆர் KMnO4 போடும்போது 2 OH குரூப்பும் சின் அடிஷன் சேம் சைடு அடிஷன் நடக்கும். இங்கேயும் நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். சிஸ்ஸு சின் மீசோ, சிஸ்ஸு ஆன்டி ரெசிமிக், ட்ரான்ஸு ஆன்டி மீசோ, ட்ரான்ஸு சின் ரெசிமிக், அந்த ரூலை ஃபாலோ பண்ணி இங்கே ப்ராடக்ட் சிஸ்ஸா ட்ரான்ஸாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக அதை யூஸ் பண்ணி நான் ப்ராடக்ட் ட்ரான்ஸு சிஸ்லாம் போட்டிருப்பேன் நான், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் நியூக்ளியோஃபில் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன். அது எங்கே தான் நடக்கும், கார்பனைல் காம்பவுண்டில் தான் நடக்கும். அதேமாதிரி கீழே கொடுத்துருக்கோம் நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் மொத்தம் 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் எலக்ட்ரோஃபிலிக் கார்பன். அதாவது இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இது டெல்டா மைனஸாக மாறும், இது டெல்டா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இந்த இடத்துக்கு யார் வருவானா நியூக்ளியோஃபைல் உள்ளே வரும். அதுதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பை பாண்ட் புரோக்கன். ஏன்னா இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், O மைனஸாக மாறும். பை பாண்ட் புரோக்கன். இந்த எலக்ட்ரான் பேர் அவுட் ஆன் ஆக்சிஜன் ஃபார்மலி sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு புரோட்டனேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு புரோட்டனேஷன், ஏன்னா இந்த கார்பன் எதாவது மாறிடும். இப்போ டபுள் பாண்ட் இப்படி இருக்குது, இந்த மைனஸ் தூக்கி நம்ம இங்கே போட்டோடனே இது நியூக்ளியோஃபைல் உள்ளே வந்தோடனே இப்போ ஃபஸ்ட்டு இது 1 2 3 இது sp2 இருக்கிற கார்பன் அடுத்து எதாவது மாறுது, நமக்கு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக மாறுது. இந்த கார்பன் sp3 மாறுது இந்த கார்பன். அடுத்து புரோட்டனேஷன் நடக்கும்போது இங்கே OH வந்துடும் சொல்லி செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. இந்த புரோட்டனேஷன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆக்சிஜன் பை H2O. ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். ஒரு நியூக்ளியோஃபைல் இங்கே வருது இந்த கார்பனுக்கு. ஸோ இப்போ இது மேலே போகுது. அதுக்கு முன்னாடி நான் ஹைப்ரிடைசேஷன் போட்டு பார்த்தா தெரியும். இது 1
2 3 இந்த கார்பன் sp2 இருக்குது. இந்த நியூக்ளியோஃபைல் வந்த உடனே இந்த கார்பன் எதாவது மாறுது sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக மாறுது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குன்னா ஒரு புரோட்டனேஷன் H2லேருந்து ஒரு புரோட்டனேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் இந்த OH குரூப் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ஆல்கைல் குரூப். ஸோ நம்ம இங்கே ஒரு ரெண்டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஹைட்ரஜன்னால இட் இஸ் ஹைட்ரஜனேஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சோடியம் போரோஹைட்ரேட் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், சிமிலர்லி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரெண்டு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆல்கஹால் இந்த ஹீட்டோன் எதாவது மாறுதுன்னா ஆல்கஹாலாக மாறுது. இந்த ஆல்டிஹைட் ஆல்கஹாலாக மாறுது. நமக்கு எப்பயுமே இது வந்து அடிஷன் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனால ஹைட்ரேஷன். ஸோ ஹீட்டோன் எடுத்தோம் அப்படின்னா ஹீட்டோன் எடுக்கும்போது நமக்கு செகண்டரி ஆல்கஹாலாகவும் ஆல்டிஹைட் எடுக்கும்போது நமக்கு ப்ரைமரி ஆல்கஹாலாகவும் மாறுது. ஸோ இப்போ இங்கே மெக்கானிசம் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் நேரம் எங்கே வருதுன்னா இந்த கார்பனைல் கார்பனுக்கு வருது. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் கார்பனுக்கு இந்த பாண்டு O மைனஸாக மாறுது. அப்போ நமக்கு ஒரு sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக மாறுது. நெக்ஸ்ட் ஒரு புரோட்டனேஷன் நடக்குது, ஆல்கஹாலாக மாறுது. சிமிலர்லி இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் நேரம் இங்கே வருது. ஸோ இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறுது, O மைனஸாக மாறுது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகி அது ஆல்கஹாலாக மாறுது. அதே மாதிரி ஒரு கிரிக்னாட் ரியேஜன் எடுக்கும்போதும் நமக்கு இந்த ஆர் குரூப், ஏன்னா இது பாசிட்டிவ், மெட்டல் பாசிட்டிவ், இது நெகட்டிவ் மாறுது. நியூக்ளியோஃபைல் கார்பனைல் கார்பனுக்கு வருது. sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் கன்வெர்டட் டு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். நெக்ஸ்ட்டு புரோட்டனேஷன் நடக்குது. ஸோ இங்கே தான் நம்ம ஃபார்மால்டிஹைட் எடுத்தோம் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் எடுக்கும்போது நமக்கு ப்ரைமரி ஆல்கஹாலாகவும் அசிட்டால்டிஹைட் எடுக்கும்போது செகண்டரி ஆல்கஹாலாகவும் ஹீட்டோன் எடுக்கும்போது டெர்சரி ஆல்கஹாலாகவும் மாறுது. ஸோ இது அடிஷன் ஆஃப் H2 மைனஸ் அண்ட் ஆல்கைல் குரூப். அதே மாதிரி மெட்டல் ஆல்கைல் எடுக்கும். மெட்டல் ஆல்கைல் எடுத்தாலும் நமக்கு எதாவது மாறுதுன்னா இது ப்ளஸ்ஸு இந்த ரிங்கு மைனஸாக மாறுது. இந்த ரிங்கு இங்கே வரும், இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறும், அடுத்து ஒரு ஆல்கஹாலாக மாறும். பட் இங்கே அசிட்டால்டிஹைட், ஸோ இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு சைனைட் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும், நமக்கு சயனோஹைட்ரீனாக மாறும். முதல்ல சைனைட் குரூப், ஏன்னா H ப்ளஸ் சைனைட் மைனஸ், நியூக்ளியோஃபைல் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன், ஸோ மைனஸ். நெக்ஸ்ட்டு H2 ஒரு H ப்ளஸ் நேரம் வந்து ஆட் ஆகும், ஒரு H ப்ளஸ் அங்கே ஆட் ஆகி சயனோஹைட்ரீன் அண்டு சைனைட் மைனஸாக மாறும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி அமீன். ஒரு ப்ரைமரி அமீன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி NH மைனஸாக மாறுது. அந்த NH மைனஸ் ஏன்னா ஒரு H ரீப்ளேஸ் ஆயிடுது. அப்போ அந்த NH மைனஸ் நேராக எங்கே வருதுன்னா கார்பன், இது சிங்கிள் பாண்டாக மாறுது. இங்கே சிங்கிள் பாண்டாக மாறும்போது அடுத்து ஒரு H2 ரீப்ளேஸ் ஆகுது. எந்த H2 அப்படின்னா இந்த OH இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிறது, இந்த H எலக்ட்ரான் உள்ளே விட்டுட்டு இந்த ஹைட்ரஜனோ இந்த OH வந்து ரீப்ளேஸ் ஆகி நமக்கு எதாவது மாறுதுன்னா இமீனாக மாறுது. ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஒரு கார்பனைல் கார்பன் ப்ளஸ் ஒரு ப்ரைமரி அமீன் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் இமீனாக மாறும். ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்டாக மாறும். ப்ராடக்ட் கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்ட் எப்போன்னா ப்ரைமரி அமீன் எடுக்கும்போது. ஸோ இந்த ரியாக்ஷனுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். எப்போன்னா pH 4 to 5ல் ப்ரைமரி அமீன். அதே மாதிரி செகண்டரி அமீன் இங்கேயுமே இந்த ஆன்சர் இருக்குது. இங்கே ஒரு சைக்ளோஹெக்சனோன் எடுத்திருக்கோம், ஒரு ப்ரைமரி அமீன் எடுத்திருக்கோம். இந்த இருக்குது கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்டாக மாறி ஒரு H2 மாலிகுல் வெளியில் போகுது. அதே மாதிரி இங்கே ஒரு ஹீட்டோன் எடுத்திருக்கோம், ப்ரைமரி அமீன் கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்டாக மாறி ஒரு H2 மாலிகுல் ரீப்ளேஸ் ஆகுது. அதே மாதிரி செகண்டரி அமீன் எதாவது மாறும், ஈனமீனாக மாறும். இங்கேயுமே pH 4 to 5, ப்ரைமரி அமீனும் pH 4 to 5 ரியாக்ஷன் ஃபாஸ்டஸ்ட் ரியாக்ஷன். செகண்டரி அமீனும் 4 to 5. ப்ரைமரி அமீனில் இமீன் ஃபார்ம் ஆகும், கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்ட். இங்கே ஈனமீன் ஃபார்ம் ஆகும், கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அங்கே ஒரு H2 மாலிகுல் ரீப்ளேஸ் ஆச்சு, இங்கேயும் H2 மாலிகுல் தான் ரீப்ளேஸ் ஆக போகுது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இப்போ இந்த காம்பவுண்டு இந்த இந்த ஹச்சு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நைட்ரஜன் நேராக கார்பனில் காம்பவுண்டுக்கு வரும், இந்த மாதிரி மேலே போயிடும். அங்கே ஒரு இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு H2O மாலிகுல் ரீப்ளேஸ் ஆகுது. H2O மாலிகுல் எந்த H2Oனா இந்த OHும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு H ரீப்ளேஸ் ஆகி நமக்கு டபுள் பாண்டாக மாறுது. ஸோ இதுக்கு பேர் ஈனமீன். ஈன் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், நைட்ரஜன் இருக்கு அமீன், ஈனமீன். சிமிலர்லி ஹியர் ஆல்சோ இங்கே இந்த H வெளியில் போகுது, இந்த H நேரம் இங்கே வந்துடும், இது OHஆ மாறும். நெக்ஸ்ட் இங்கே உள்ள OHும் இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி நமக்கு ஒரு டபுள் பாண்டாக மாறுது, ஈனமீன். அடுத்து அடிஷன் ஆஃப் H2O. அடிஷன் ஆஃப் H2O அப்படிங்கும்போது நமக்கு டயாலாக மாறுது, டயால். அதுலேயும் ஜெம் டயால், ஒரே கார்பனில் 2 OH குரூப் ஆட் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு OH H2O ஆட் பண்ணுறோம், H + OH மைனஸ், இந்த ஹைட்ரஜன் OH இங்கே வருது, இது மேலே போய் மைனஸாக மாறும், இந்த ஹைட்ரஜன் அங்கே வந்து டையாலாக மாறுது. இட் இஸ் ரிவர்சபிள் ரியாக்ஷன். இது எப்போ ஈக்லிபிரியமாக இருக்கும் அப்படின்னா லெஸ் ஸ்டேபிள் கார்பனில் காம்பவுண்டாக இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைட் அண்டு குளோரோ அசிட்டால்டிஹைட். இந்த இருக்குது ஃபார்மால்டிஹைட், இது ஈக்லிபிரியமாக இருக்கும் இந்த ரியாக்ஷன். ஸோ இந்த ஃபார்மால்டிஹைட் ஹைட்ரேட்டட். அதே மாதிரி குளோரால்லையும் ஹைட்ரேட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 OH குரூப் ஃபார்ம் ஆகும், இது ஹைட்ரேஷன். அடுத்து விட்டிக் ரியாக்ஷன். ஸோ இது வந்து போகிறது விட்டிக் ரியாக்ஷன். நிறைய பிஜிடிஆர்பியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுருந்துருக்காங்க. என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய OH இந்த இந்த இடத்துல மிஸ் ஆகுது, இந்த இடத்துல R அண்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஓவை எடுத்து இந்த காம்பவுண்டோட சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணி, இது வந்து பை ப்ராடக்ட், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்கீனாக மாறும். இதான் விட்டிக் ரியாக்ஷன். அப்போ ரொம்ப சிம்பிள், இது விட்டிக் ரியேஜன். எங்கெங்கெல்லாம் C டபுள் பாண்ட் இருக்கும் அந்த ஓவும் இந்த ட்ரைஃபினைல் பாஸ்பீன் இந்த 2 காம்பவுண்ட் அப்படியே எடுத்துட்டா நமக்கு டேரெக்டாக ப்ராடக்டில் ஒரு ஆல்கீனாக மாறும். இதுதான் விட்டிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ஆல்கஹால். நமக்கு எதாவது மாறும், அசிட்டாலாக மாறும், ப்ராடக்ட் அசிட்டாலாக மாறுது. 2 டைப் ஆஃப் 2 வாட்டி ரியாக்ஷன் நடக்கும். முதல்ல RO மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணுறோம், இந்த ஹைட்ரஜனை இங்கே கொண்டு சேர்த்துரும். இந்த இருக்குது இந்த ப்ராடக்ட், இந்த ORஐ கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணி இந்த ஹைட்ரஜனை அங்கே ஆட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த ORஐ கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணி இந்த OHஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. OH ப்ளஸ் இந்த ஹச்சின் வந்து H2Oவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டால் நமக்கு எதாவது மாறிடும், அசிட்டாலாக மாறும். இதுதான் அந்த ப்ராடக்ட். அப்போ 2 RO மைனஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம அங்கே RO மைனஸ் 2 RO மைனஸ் ஆட் பண்ணி H2O மாலிகுலர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா அசிட்டால். இதோட நமக்கு என்ன முடியும்னா எலக்ட்ரோஃபிலிக் அண்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் முடியுது. இப்போ இது யூனிட் நம்பர் 8ல் ஒரு சின்ன பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ அதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸை எடுத்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.